வேப்பனத்தம் ஸ்ட்ரைக் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. டோ ஆர் டை ஸ்போர்ட்ஸ் கிளப் ஃபீல்டிங். வேப்பனத்தம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீல்டிங்கில் டோ ஆர் டை ஸ்போர்ட்ஸ் கிளப். மொதல் ஓவர் போடுறதுக்கு பவுலர் முருகேசன். ஃபஸ்ட்டு ஓவர் பவர் பிளேங்க. மொதல் பாலே நல்ல ஒரு பாலுங்க, உள்ளே போட்ட பால் தூக்கி வெளியே சொருகி இருக்கார். 6. மொதல் பாலே 6லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் மணி. நல்ல ஒரு ஷாட்டு. ஃபஸ்ட்டு பால் நோ பால்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போயிருங்க. பவுண்ட்ரி பவர் பிளே காரணமாக பவுண்ட்ரி. நோ பால் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ ஹிட்டுங்க. அடுத்த பாலுக்கு மொதல் பாலுக்கே 11 ரன் கொண்டு வந்திருக்காரு பேட்ஸ்மேன் மணி. நல்ல ஒரு பேட்டிங்கு. ஒரு பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க. ஃப்ரீ ஹிட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டாட் பாலுங்க. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாங்க பவுலர் முருகேசன். 3வது பந்து நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த்துங்க. டாட் பால். பவர் பிளேயோட 4வது பந்து நல்ல ஒரு ஷாட்டுங்க. திரும்பியும் உள்ளே போட்டால் வெளியே தெளிவாக ஆடுறாருங்க பேட்ஸ்மேன் மணி. நல்ல ஒரு ஷாட். இந்த ஓவரில் இது மட்டும் 2வது 6. ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க. 4 பாலுக்கே 17 ரன் கொண்டு வந்துட்டாருங்க பேட்ஸ்மேன் மணி. பவர் பிளேயோட லாஸ்ட் 2 பால்ஸ். G1 போகலைங்க. கீப்பர் பாலை கலெக்ட் பண்ண ஓடிட்டுருக்காரு. 1 ரன் மட்டுங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரபு. இவர் ஒரு நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். என்ன பண்ணுறாரு? விக்கெட்டுங்க. மொதல் பாலே விக்கெட் ஆகி போகிறாரு. இவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இவர் ஸ்ட்ரைக்கில் இருந்தார்னா நிறைய ரன்னை கொண்டு வருவார். அன்லக்கியாக ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆகிட்டாருங்க. விக்கெட். வேப்பனத்தம் ரிவெஞ்சர்ஸ் பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காருங்க. 18 ரன் எடுத்திருக்காங்க பவர் பிளேயில். 2வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் அலெக்ஸ் பாண்டியன். நல்ல ஷாட்டுங்க. ஆஃபில் நல்ல ஒரு கேட்சிங்க. விக்கெட். இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் மணி விக்கெட்டிலேருந்து வெளியே போகிறாரு. நல்ல ஒரு பால். விக்கெட். இப்போது ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் விஜய். வைடுங்க. 2வது பந்து ரீபால். டாட் பாலுங்க. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த். 2வது ஓவரோட 3வது பந்து நல்ல ஷாட்டுங்க. லாங் ஆனில் போயிட்டுருக்கு. ஃபீல்டு யாரும் கலெக்ட் பண்ணலை. த்ரோ அடிச்சிருக்காங்க கலெக்ட் பண்ணி. 1 ரன் மட்டுங்க. இது வரைக்கும் எந்த பவுண்டரியும் விட்டு கொடுக்காம போட்டுட்ருக்காரு பவுலர் அலெக்ஸ் பாண்டியன். திரும்பியும் ஒரு நல்ல பந்து அதே லென்த்தில் கண்டினியூவாக போட்டுட்ருக்காரு பவுலர் அலெக்ஸ் பாண்டியன். டாட் பால். 2வது ஓவரோட லாஸ்ட்டு 2 பந்து நல்ல ஷாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டில் 90 டிகிரியில் அடிச்சிருக்காங்க. 1 ரன் மட்டும் இந்த பாலுக்கு. நல்ல ஒரு ஃபீல்டிங் லாங் ஆஃபில். 2வது ஓவரோட லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் எந்த பவுண்டரி விட்டு கொடுக்கல. நல்ல ஒரு ஷாட்டுங்க. பாயிண்டில் பவுண்ட்ரி போமான்னு பார்ப்போம். போயிடுச்சுங்க. பவுண்ட்ரி. எந்த பவுண்ட்ரியும் விட்டு கொடுக்காமல் போட்டுட்டு இருந்த பவுலரை கடைசி பால் விட்டுட்டாருங்க. 2 ஓவர் முடிவில் வேப்பனத்தம் ரிவெஞ்சர்ஸ் அணியினர் 25 ரன்னுங்க. 2 விக்கெட் இழப்பிற்கு. 3வது ஓவர் போடுறதுக்கு பவுலர் அருள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தருண்ங்க. முதல் பந்து பவுலர் ஒரு லெஃப்டி. நல்ல ஒரு பாலுங்க. பாடி லைனில் போட்ட பந்து. இது வரைக்கும் ஃபீல்டு யாரும் பாலை கலெக்ட் பண்ணலை. சறுக்கிருச்சு லைட்டாக. ஃபீல்டர் பார்த்து ஃபீல்டிங் பண்ணுங்கள். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். 3வது ஓவரோட 2வது பந்து நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பந்து. விக்கெட்டுங்க. ஒழுங்காக கலெக்ட் பண்ணலை. விக்கெட். நல்ல ஒரு கேட்ச் லாங் ஆனில். இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பெரிய தம்பி. நல்ல ஒரு ஷாட்டுங்க. கவர்ஸில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி போதான்னு பார்க்க போயிடுச்சிங்க. பவுண்ட்ரி. சந்தித்த மொதல் பால்லே பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் பெரிய தம்பி. நோ பாலுங்க. சர்க்கிளுக்கு வெளியே 6 பேர் நிறுத்தியிருக்காங்க போல். இந்த பாலுக்கு ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட்டை எப்படி பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஹிட் பால். நல்ல ஒரு பாலுங்க. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாரு பவுலர் அருள். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விஜய்ங்க. இப்போ நல்லா பாடி லைனில் போடப்பட்ட பந்து. இன்னும் ஃபீல்டர் யாரும் பாலை கலெக்ட் பண்ணிட்டாங்க.
ஒரு ரன் மட்டுங்க. கீப்பர் பாலை மிஸ் பண்ணாலும் நல்ல ஒரு பேக்கப்புங்க. இந்த பாலுக்கு ஒரு ரன் மட்டும். 3வது ஓவரோட லாஸ்ட் 1 பால்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பாலுங்க. லோ கெப்டாக வந்துச்சு பால். டாட் பால். இன்னும் ஒரு பால் இருக்குது. லாஸ்ட் 1 பால். நல்ல ஒரு யாருங்க. கீப்பர் பாலை கலெக்ட் பண்ணலை. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்கங்க. நல்ல ஒரு பவுலிங். 3 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன்னுங்க. பவுலர் அலெக்ஸ். நல்ல ஒரு யார்க்கருங்க. பேட்டோட பாட்டமில் பட்டு இங்கேயே தங்கிடுச்சு பால். ஒரு ரன். இந்த பவுலருக்கு இது 2வது ஓவர். பவுலர் அலெக்ஸ் பாண்டியன். 4வது ஓவரோட 2வது பந்து. மொதல் பாலே ஒரு நல்ல யார்க்கர். நல்ல ஒரு பாலுங்க. பேட்ஸ்மேன் நல்லா அடிச்சிருக்காரு இந்த பாலை. இது வரைக்கும் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணல. 2வது ஓடிட்டுருக்காங்க. ஓடி எடுத்துட்டாங்கங்க. 2 ரன். நல்ல ஒரு ரன்னிங். 4வது ஓவரோட 3வது பந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்த பாலை தூக்கி அடிச்சிருக்காங்க. மிட் விக்கெட்டில் 6. மொதல் 6 பதிவு பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன் விஜய். 4வது ஓவரோட 4வது பந்து. திரும்பியும் ஸ்லாட்டில் இருந்த பாலை கவர்ஸில் அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரி போதான்னு பார்ப்போம். போயிடுச்சிங்க. பால் கல்லில் குத்தி டிவேட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஷாட். மொதல் ஓவர் நல்லா போட்டிருந்தார். இப்போ கண்டினியூவாக 2 ரன் பால் கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஷாட். G1ங்க. இந்த பாலுக்கு ஒரு ரன். 4வது ஓவரோட லாஸ்ட் 1 பால். நல்ல ஒரு பந்து. ஆஃபில் இழுத்து போட்டார். டாட் பால். 4 ஓவர் முடிவில் வேப்பநத்தம் ரிவெஞ்சர்ஸ் அணியினர் 49 ரன்னுங்க. 3 விக்கெட் இழப்பிருக்கு. இன்னும் ஒரு ஓவருக்கு எவ்வளோ ரன் அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு பவுலர் MSD மணி. நல்லா ஆடிட்டுருக்க பேட்ஸ்மேன் 50. ஒயிட் பாலுங்க. மொதல் பால் ஒயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் மணி. ஃபஸ்ட்டு பால் ரீபால். பால் லோ கெப்டாக வந்துடுச்சு. நிற்க வச்சு ஓடிருக்காங்க. நீங்கள் பவுலர் பாலை மிஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்கங்க. டாட் பாலுக்கு 2 ரன் ஓடிட்டு 3வது ரன்னும் ஓடிட்டாங்கங்க. டாட் பாலாக ஆக வேண்டிய வந்துக்கு 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் விஜய் மற்றும் பெரிய தம்பிக்கிட்டேருந்து. லாஸ்ட் ஓவரோட 2வது பந்து. நல்ல ஒரு பாலுங்க. ஆஃபில் இழுத்து போட்ட பந்து. டாட் பால். 3வது பந்து. பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். லாஸ்ட் பாலுங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. லெக் பை முறையில் ஒரு ரன் மட்டும். இவங்க இன்னொரு ரன் ஓடிட்டுருக்காங்க. ரன் அவுட். ஒரு ரன் மற்றும் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஓவரோட 4வது பந்து. வைடு பால். 4வது பந்து ரீபால். இவங்க 6 4 அடிக்கிறதோட ஓடியே நிறைய ரன் எடுக்கிறாங்கங்க. நல்ல ஒரு ஷாட். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிக்கிறாங்க. உள்ளே போட்டாவே ஒரு ரன் மட்டும். நல்ல ஒரு ஃபீல்டிங். லாங் ஆஃபில். இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 2 பால்ஸ். G1 போயிடுச்சிங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால். பேட்ஸ்மேன் பிரகாஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்ல ஒரு பாலுங்க. ஆஃப்லேயே போட்டாங்க. விக்கெட். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 ஓவருக்கு 57 அடிச்சிருக்காங்க வேப்பநத்தம் ரிவெஞ்சர்ஸ். 58 டார்கெட். 58 ரன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வேப்பநத்தம் ரிவெஞ்சர்ஸ். 58 ரன் சேஸ் பண்ண வந்துட்டுருக்காங்க டூ ஆர் டை ஸ்போர்ட்ஸ் கிளப். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டூ ஆர் டை ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்காக இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முருகேஷ் அண்ட் நான் ஸ்ட்ரைக்கில் MSD மணி. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பவுலர் பிரபு. பவர் பிளேவோட மொதல் பந்து. டார்கெட் 58 ரன்கள். நல்ல ஒரு பாலுங்க. நல்லா அடிச்சிருக்காங்க. எங்கேயோ போயிடுச்சிங்க. 80 மீட்டர் தாண்டி போயிருக்கும். மொதல் பாலே தூக்கி அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் முருகேஷ். நல்ல ஒரு ஷாட். 6. இந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க பேட்ஸ்மேன் முருகேஷ்.
ரெண்டாவது பந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க, பவுண்ட்ரி போகுதான்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஃபீல்டிங்கு மணிக்கிட்ட இருந்து ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். நல்ல ஒரு ஷாட். மூணாவது பந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தூக்கி அடிச்சிருக்காங்க. எங்கேயோ அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் முருகேஷ். 6. மொதல் 3 பால்லே 14 ரன் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட். 4வது பந்து. 3 பாலுமே நல்லா அடிச்சிருக்காரு. பவுலர் கம்பேக் கொடுக்குறாரான்னு பார்ப்போம். நல்ல ஒரு பாலுங்க, லெக் பை முறையில் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் எம்எஸ்டி மணி. பவர் பிளேயோட கடைசி 2 பந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க, உள்ளே போட்டாவே தூக்கி அடிச்சிடுறாங்க. இந்த பால் எப்படியும் ஒரு 90 மீட்டராவது கண்டிப்பாக போயிருக்குங்க. நல்லா யூஸ் படுத்திகிட்டு இருக்காங்க பவர் பிளேவை. ஸ்லாட்டில் போடுற பந்தை மிஸ் பண்ணவே மாட்டுறாங்க டூ ஆர் டை ஸ்போர்ட்ஸ் கிளப். பவர் பிளேயோட லாஸ்ட் 1 பால். இது வரைக்கும் நல்லா ஆடிட்டுருக்காங்க டூ ஆர் டை ஸ்போர்ட்ஸ் கிளப். பவுலர் கம்பேக் கொடுக்குறாங்க, போல்டுங்க. கடைசி பாலில் பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காங்க. விக்கெட். மொதல் ஓவர் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன். நல்ல ஒரு பேட்டிங், பவர் பிளே அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சிருச்சு. இப்போ 2வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் பெரிய தம்பி. ஒரு பேட்டிங்கில் நல்லா பண்ணியிருந்தார். பவுலிங் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைட்டில் எடுக்கிறாங்க, விட்டுட்டாங்கங்க. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேனுக்கு லைஃப்பை கொடுத்துருக்காங்க. நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் இந்த கேட்சை எடுத்துருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. 2வது ஓவரோட 2வது பந்து. நல்லா லெக்கட் போடுறாரு. லாஸ்ட் பாலுங்க, தூக்கி அடிச்சிட்டாங்க. கேட்சான்னு பார்ப்போம், போயிடுச்சுங்க வெளியே. 6. நியூ பேட்ஸ்மேனும் அடிச்சிருக்காருங்க. 6. அலெக்ஸ் பாண்டியன் இப்போ ஸ்ட்ரைக்கில். 3வது பால் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நல்ல ஷாட்டுங்க, ஆஃபில் பவுண்ட்ரி போதான்னு பார்ப்போம். போகலைங்க, ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணிட்டார். 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு பேட்டிங். பாலை குத்தி நல்லா திருகுறாருங்க பவுலர் பெரிய தம்பி. நல்ல ஒரு ஷாட்டுங்க, உள்ளே போட்டாலே தூக்கி அடிச்சிடுறாங்க. 6. ஸ்ட்ரைக்கில் வந்து இன்னும் விக்கெட்டை விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க பேட்ஸ்மேன் முருகேஷ். இது வரைக்கும் நல்லா போட்டுட்டு இருந்தார். ஸ்லாட்டில் பாலை மிஸ் பண்ணார், பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணலாங்க. லாஸ்ட் 2 பால்ஸுங்க 2வது ஓவரோட. தூக்கி அடிச்சிருக்காங்க, கேட்ச் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். விட்டுட்டாங்கங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு இதோட 2வது லைஃப் தராங்க. முதலே ஒரு லைஃப் தந்துருந்தாங்க, இப்போ திரும்பியும் இன்னொரு லைஃப் கொடுக்குறாங்கங்க. இந்த மாதிரி நல்லா ஆடிட்டுருக்க பேட்ஸ்மேன் கேட்ச்லாம் கண்டிப்பாக எடுக்கணும், தவற விடக்கூடாது. 2வது ஓவரோட லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அலெக்ஸ் பாண்டியன். நல்ல ஒரு பால் குத்தி நல்லா டேர்ன் ஆகிருக்கு. டாட் பால். 2 ஓவர் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 36 ரன். நல்ல ஒரு பேட்டிங், டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. 3வது ஓவர் போடுறதுக்கு பவுலர் மணி. 3 ஓவர் 22 ரன் தாங்க அடிக்கணும். நல்ல ஷாட்டுங்க, லாங் ஆஃபில் பவுண்ட்ரி போகுமா? இல்லைங்க, ஃபீல்டு விஜய் தடுத்து போட்டார். 1 ரன் மட்டும். 3வது ஓவரோட 2வது பந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க, கவர்ஸில் பவுண்ட்ரி போமான்னு போயிடுச்சிங்க, பவுண்ட்ரி. நல்ல ஒரு பேட்டிங் அலெக்ஸ் பாண்டியன்ட்ட இருந்து. 3வது ஓவரோட 3வது பந்து. நல்ல ஒரு பாலுங்க, மிட் விக்கெட்டில் போயிட்டுருக்கு. கேட்ச் எடுக்கிறான்னு பார்ப்போம், விட்டுட்டாங்க. இதோட இந்த இன்னிங்ஸில் மட்டும் 3 கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. கேச்சஸ் வின் பை மேட்சஸ்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய கேட்ச் விட்டுக்கிட்டே இருக்காங்க. 3வது ஓவரோட 4வது பந்து. இது வரைக்கும் நல்லா ஆடிட்டுருக்காரு. 3வது கேட்சை எடுப்பாங்களான்னு பார்ப்போம், எடுத்துட்டாங்கங்க. விக்கெட். நல்லா ஆடிட்டு இருந்த பேட்ஸ்மேன் விக்கெட்டை வந்து வெளியே போகிறாரு. இது வரைக்கும் 2 கேட்ச் தவற விட்டுருந்தாங்க, 3வது கேட்ச் தான் எடுத்திருக்காங்க. 3வது ஓவரோட 4வது பந்து.
நல்ல ஒரு பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காங்க. விட்டுட்டாங்க, பவுண்ட்ரி போயிடுச்சு. இந்த மாதிரி சமயத்தில் ஃபீல்டர் கண்டிப்பாக பாலை எடுக்கணும். விட்டுட்டாரு. மூணாவது ஓவரோட 5வது பந்து. போன பால் எடுத்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டார் ஃபீல்டர். நல்ல ஒரு பால், நல்ல ஒரு லைன் அண்ட் லைன் டாட் பால். 3 ஓவருக்கு 46 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு 12 ரன் தாங்க அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 4வது ஓவர் போடுறதுக்கு நியூ பவுலர் விஜய். ஒரு பாலுங்க, மொதல் பாலை யார்கர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் விஜய். 2வது பந்து மிஸ் பண்ணிட்டார் ஃபீல்டர். 1 ரன் மட்டுங்க. இன்னும் 10 பாலுக்கு 11 ரன் தேவைங்கிற நிலமையில் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்ல ஷாட்டுங்க, கவர்ஸில் பவுண்ட்ரி போதான்னு பார்ப்போம். இல்லைங்க, 1 ரன் மட்டும். இல்லைங்க, பவுலர் பாலை மிஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு ரன் எடுத்துட்டாங்க ஓடி. நல்ல ஒரு ரன்னிங் டூ ஆர் டை கிளப்புக்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைக்கில் வசந்த். 4வது ஓவரோட 4வது பந்து. நல்ல ஒரு ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. விக்கெட்டுங்க, நல்ல ஒரு கேட்ச் பெரிய தம்பிக்கிட்ட இருந்து. நல்ல ஒரு பவுலிங் விஜய். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பசுபதி. 4வது ஓவரோட லாஸ்ட்டு 2 பந்து. கீப்பரை பவுலரே பாலை கலெக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இல்லைங்க, பால் ரொம்ப ஹைட்டு போனதுனால பவுலர் மிஸ் பண்ணிட்டார். ஓடி எடுக்கப்பட்ட 2 ரன். சூரியன் கொஞ்சம் நேராகவே இருக்கிறதுனால பவுலரோட பாலை பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டார் போன பால். 6ங்க, ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காரு பேட்ஸ்மேன் பசுபதி. நல்ல ஒரு ஷாட். மேட்ச் ட்ரா ஆகிடுச்சு. லாஸ்ட் ஓவருக்கு 1 ரன் மட்டும்தான் அடிக்கணும். ஃபுல் எஃபோர்ட் எடுத்து போடணும் பவுலர் மணி. நல்ல ஒரு ஷாட், பவுண்ட்ரிங்க, வின்னிங் ஷாட், பவுண்ட்ரி அடித்து வச்சுருக்காரு அலெக்ஸ் பாண்டியன். வின் பை டூ ஆர் டை ஸ்போர்ட்ஸ் கிளப். நல்ல ஒரு பேட்டிங் 2 சைடில் இருந்தும். டூ ஆர் டை ஸ்போர்ட்ஸ் கிளப் வாழ்த்துக்கள்.